திருச்சியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வரும் பஞ்சப்பூர் பகுதியில் 315 கோடி ரூபாயில் புதிய டைட்டில் பார்க் அமைக்க கட்டுமான பணிகளுக்கு தமிழக அரசு டெண்டர் கோரியுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். திருச்சியில் 5 லட்சம் சதுர அடியில் ரூபாய் 315 கோடி மதிப்பில் புதிய டைட்டில் பூங்கா கொண்டு வர தமிழக அரசு திட்டம் தீட்டியிருக்கிறது. இந்த கட்டுமான பணிகளுக்கு தற்போது டெண்டரும் கோரப்பட்டிருக்கிறது. தரைதளம் மற்றும் 6 தளங்களுடன் இது அமைவதற்கான அந்த திட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. 18 மாதங்களில் இந்த கட்டுமான பணிகளை முடிப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டைட்டில் பார்க் திருச்சியில் வருவதன் மூலமாக திருச்சி மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களிலிருந்து சுமார் 5000க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அதனை மையமாக கொண்டு அதை இலக்காக கொண்டு இந்த திட்டத்தை தமிழக அரசு உருவாக்கி வருகின்றது. திருச்சியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வரக்கூடிய அந்த பஞ்சப்பூர் டைட்டில் பூங்கா கட்டப்பட இருக்கின்றது. இது தொடர்பான அறிவிப்பு ஏற்கனவே கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்ற போதே அந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டது. பல்வேறு இடங்களில் சிப்காட் பூங்காக்களும் அதே போல இந்த டைட்டில் பார்க் கொண்டு வருவது தொடர்பாகவும் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் திட்டத்திலே இந்த டைட்டில் பார்க் கொண்டு வரப்படும் என்றும் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் முதற்கட்டமாக இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதற்கான பூர்வாங்க பணிகளை தமிழக அரசு தொடங்கி இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.